ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த 2 0 கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 to 1000 வரைக்கும் ரன் பண்ணுற எனர்ஜி நம்மள யாருக்குமே கிடையாது. கரெக்டாக? ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறோம். we are going to finish it quick. I think அதிகபட்சம் ஒரு 4-5 மினிட்ஸில் முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 1க்கு பண்ணலாம். இங்கே ஐ வந்து ஈக்குவல் டு 1 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து சேஞ்சே கிடையாது. ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 இது வந்து ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ. ஸோ டிஎன்குள்ளே ஐ போயிடும். அப்போ டிஎன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி உள்ளே வந்து ஐக்குள்ளே என்ன இருக்குது, 1 இருக்குது. பிக்குள்ளே 0 போயிடும். இப்போ வந்து டிஎன் கிரேட்டர் தேன் 0 ட்ரூ. இதுக்குள்ளே போனால் டிஎன் 0 ஆயிடும், பி 1 ஆயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்தால் ஃபால்ஸு. இப்போ வெளில வந்துடும். இப்போ சம்முக்குள்ளே என்ன ஆகும், 0 போயிடும். ஸோ டிஎன்னுக்குள்ளே ஐ போயிடும் மறுபடியும். அப்போ டிஎன் 1 ஆகிடும். இப்போ மறுபடியும் இது ஒன்ஸ் ரன் ஆகும். ஸோ டிஎன் ஈக்குவல் டு ஐ பண்ணியாச்சு. இப்போ டிஎன் கிரேட்டர் தேன் 0, கிரேட்டர் தேன் 0 ரெம்முக்குள்ளே இப்போ 1 போகும். கரெக்டாக? டிஎன் மாட் 10னா 1 தான் போகும். ஸோ அதுக்குள்ளே 1 போயிடும். சம்முக்குள்ளே 1ஓட பவரில் 1னா அது 1 தான். ஸோ சம்முக்குள்ளே இப்போ 1 போயிடும். டிஎன் வந்து இப்போ 0 ஆயிடும். விச் மீன்ஸ் இப்போ மறுபடியும் வந்து அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். டிஎன் 0 ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. அப்போ வரும் சம்மு ஐயும் 1 சம்மு ஐயும் 1 தான். அப்போ பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இதே தான் 2க்கும் நடக்கும். நீங்கள் நினச்சி பாருங்களேன். நம்ம ஆக்சுவலி 2 3 4 5 6 7 8 9 வந்து ஸ்பீட் ரன்னே பண்ணிடலாம். இது அதே ஒரு ஷார்ட் ஹேண்ட் மெத்தட்னு சொல்லுவேன். இப்போ வந்து நீங்கள் திருப்பி ஐ ப்ளஸ் ப்ளஸ்னோடனே ஐ 2 ஆகுமா? இப்போ 2க்கு இங்கே வந்தாலும் இதுக்குள்ளேயும் 2 போகும். பி ஈக்குவல் டு 0க்குள்ளே 0 ஆகிடும். 2வும் ஒன்ஸ் தான் டிவைட் ஆகும். ஒன்ஸ் டிவைட் ஆகிடுச்சுன்னா அது இதாகிடும். ஸோ அப்போ பி 1ஆக தான் இருக்கும். அப்போ இங்கே வந்தோடனே இதுவும் அதே மாதிரி ஒன்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ இதில் போகிறப்ப ரெம்முக்குள்ளே 2 தான் போகும். 2 பவர் பியில் 1 இருக்கிறனால 1 தான் வரும். கரெக்டாக? அப்போது இது என்ன ஆகுனா 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இதே தான் நடக்கும். ஏன்னா இது எல்லாம் சிங்கிள் டிஜிட்டு. எல்லா சிங்கிள் டிஜிட்டுக்கும் இது ஒன்ஸ் டிவைட் ஆகிடுச்சாவே முடிஞ்சிடும். அப்போ பி 1ஆக தான் இருக்கும். இதுவும் ஒரே தடவை தான் ரன் ஆகும். ஏன்னா ஒன்ஸ் டிவைட் ஆகிடுச்சுன்னா முடிச்சிடும். அப்போது அதோட பவருக்கு அதுனா அதே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே நம்பர் தான் சம்முக்குள்ளே இருக்கும். அப்போ பேசிக்காக இப்படி எழுதுறதுக்கு சம் ஈக்குவல் டு ஐன்னு எழுதுகிற மாதிரி தான் சிங்கிள் டிஜிட் நம்பர் எல்லாத்துக்குமே. அப்போது 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வந்துடும். இது அகைன் நான் வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ரீசன் வந்து இப்படி உங்களால் யோசிக்க முடியுது. இனிஷியலி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் யோசித்த இந்த வீடியோ வரும் இல்லையா, இந்த வீடியோ மினிமம் நீங்கள் 10 டைம்ஸ் பாருங்கள். திரும்ப திரும்ப இதில் நான் சொன்ன ஒவ்வொரு வேர்டையும் கவனித்து பாருங்கள். அதை இன்னொருத்தர் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப கிளியர் ஆகிடும். நிறைய கான்செப்ட் எனக்கு புரியாமல் இருந்தது, நான் உங்களுக்கு சொல்லித்தரப்ப எனக்கு கிளியராக இருக்குது. அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீட் ரன் பண்ணி தான் போக முடியும். ஏன்னா நாளைக்கு வந்து இப்போ காலேஜுக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு ரேங்க் வைஸ் சார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எவ்வளோ 700 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். 700 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எடுக்கணும். அந்த மார்க்கை வச்சு அந்த லூப்பை ரன் பண்ணணும். 700 இன்ட்டு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 700 இன்ட்டு 699 தடவை ரன் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ அத்தனை தடவைலாம் நீங்கள் ரன் பண்ண முடியாது. நீங்கள் மைண்டில் இந்த மாதிரி குயிக்காக பண்ண தெரியணும் உங்களுக்கு. அதுக்கு இப்போ நான் சொன்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மினிமம் 10 டைம்ஸ் பாருங்கள். கிளியராக உங்களுக்கு புரியுற வரைக்கும் பாருங்கள். புரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ ஃபைனலாக 10க்கு மட்டும் நான் ஏன் பண்ணலைன்னா 10 வந்து 2 டிஜிட்ஸ் ஆகிடுது. ஸோ ஐ ப்ளஸ் ஐ 10 ஆயிரும். இங்கே வந்து கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவல் டு 10 தான். அப்போ டிஎன் வந்து மறுபடியும் ஐ ஆகும். ஸோ டிஎன்குள்ளே 10 போயிடும். பிக்குள்ளே 0 போயிடும். சம்முக்குள்ளே இப்போ இது ரன் ஆகுமா, ரன் ஆகுமா? அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு 0 வரும், அப்புறம் 1 வரும். ஸோ இதில் வந்து 0 வெளில வரப்போ இது 10ஆகவே தான் இருக்கும். இங்கே இதை வந்து நீங்கள் வந்து 1 ஆக்கிறதுக்கு ஒன்ஸ் ரன் ஆகும், 0 ஆக்கிறதுக்கு ஒன்ஸ் 1 ஆகும். அப்போ 2 தடவை பியூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 ஆகும், 2 ஆகும். ஸோ இப்போ பிக்குள்ளே 2 இருக்கும். இப்போது சம் ஈக்குவல் டு 0. சம்மை 0 பண்ணிக்கலாம். டிஎன் ஈக்குவல் டு ஐ, டிஎனை மறுபடியும் 10 ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் டிஎன் கிரேட்டர் தேன் 0, எஸ் ட்ரூ. அப்போ இது அகைன் 2 டைம்ஸ் ரன் ஆகும். இங்கே தான் ப்ரைம் நம்பரில் அது வந்து 10 டைம்ஸும் ரன் ஆகும். இங்கே வெறும் 2 டைம்ஸ் ரன் ஆகும். இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் டைம்ஸ் தான் நம்ம லூப் ரன் பண்ணுறோம். ஆனால் அங்கே 153னா 3 தடவை ரன் பண்ண மாட்டோம். நாங்கள் 153 டைம்ஸ் ரன் பண்ணுவோம். இதனால தான் இது வந்து ரொம்ப இன்டென்சிவ்ங்கிற ப்ரைம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்சிவ். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெம்முக்குள்ளே என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து 0 போகும். கரெக்டாக?
0 பவர் எனிதிங் இஸ் 0 ஒன்லி. ஸோ நம்ம இந்த பியில் என்ன இருக்குதுன்னே பார்க்க வேணாம், இங்கே வந்து கண்ணை மூடிட்டு நம்ம 0வே போட்டுடலாம். அதுக்கப்புறம் டிஎன் பை 10 உடனே டிஎன்குள்ளே 1 வந்துடும். இப்போ இங்கே 1 வரும். இப்போ 1 பவர் எனிதிங் இஸ் அகெயின் 1 ஒன்லி. ஸோ சம் கூட 1 ஆடுச்சுன்னா அங்கே 1 தான். இப்போ இது 0 ஆயிரும். இப்போ தான் இது வெளில வரும். ஸோ இப்போ சம்குள்ளே என்ன இருக்குது 1, ஐக்குள்ளே என்ன இருக்குது 10. 1ம் 10ம் ஈக்குவல் இல்லை. அப்போ வெளில போய் இது 11 ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் 10 பிரிண்ட் ஆகாது. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? இங்கே வந்தோடனே வெளில வந்துடும். இதுக்கப்புறம் 11, 12, 13 உங்களுக்கு பண்ண தெரியும். கரெக்டாக இங்கே வந்து ஆக்சுவலி பவர் 2 பீக்குள்ளே 2 இருந்திருக்கும். ஸோ நம்ம டு த பவர் 2 ரைஸ் பண்ணியிருக்கணும். பட் we know 1 பவர் எனிதிங் இஸ் 1 only, 0 பவர் எனிதிங் இஸ் 0 only, ரைட்?